ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் கிளிப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே கோயம்புத்தூர் போனப்போ தான் நான் அங்கே தான் ஒரு ஷாப்பில் வந்து, அதாவது மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கிட்ஸோட ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஃபோல்டர் இது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் உங்களுக்கு இந்த கிளிப்பை பற்றி, அதாவது நிறைய பேருக்கு இந்த கிளிப் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கிளிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டெமோ மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோடு தான் உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்து அட்டாச்சாக வந்து தராங்க. ஸோ நம்ம இதை வந்து மிஷினில் இருக்கக்கூடிய இந்த பிளேட் வந்து ஆல்ரெடி அதில் இன்பில்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைடு வந்து சேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதே போல் இந்த டீத் பிளேட்டையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதை ரெண்டையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து போட்டு லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டிங்க்கு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து 1/4 இன்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு வித் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு கிராஸ் பீஸ் ஆகட்டும் இல்லை ஸ்ட்ரைட் ஆகட்டும் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபிக்ஸிங் அண்ட் இதோட ஸ்டிச்சிங், அதாவது இதில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுக்காக, அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். பட் இதில் உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா பவர் மிஷினுக்குமே இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு வந்து சைஸஸ் இருக்குது. 1/2 இன்ச்சு கூட இந்த ஃபோல்டிங் வருது பார்த்திங்களா, உங்களுக்கு அது 1/2 இன்ச் வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 1/2 இன்ச் ஃபோல்டிங் வர மாதிரியும் அந்த வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அந்த அது வந்து உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும். பட் உங்களுக்கு நான் எது ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அண்ட் இந்த கைடையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீத் உங்களுக்கு தெரியுதா, அந்த டீத்தையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டீத்தை வந்து அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதை வச்சு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். அண்ட் கைடையும் வந்து நம்ம எப்பவும் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த கைடை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அண்ட் அந்த டீத் பிளேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதை ஃபிட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் வந்து டெமோ காமிச்சு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேதரிங் ஃபூட்டர். இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து இந்த கேதரிங் மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதோட நேம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களோட எல்லா பவர் மிஷின்ஸ்க்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது மூலிமா தான் நீங்கள் உங்களுடைய கேதரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டைட் அண்ட் லூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேதரிங்கோட அளவு வந்து சேஞ்ச் ஆகும். கேதரிங்கோட அளவும் சேஞ்ச் ஆகணும். அண்ட் மிஷின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சோட லென்த்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து இது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேதரிங் வந்து கொடுக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இதோட டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா இல்லை வந்து நான் தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து தெரியும். எப்படி இதை ஃபிட் பண்ணணும் அண்ட் அது எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக நான் ஃபிட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதை ஸ்டிச்சிங் பண்ணால் எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து காமிச்சிருவேன். சப்போஸ் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கினீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் இதை மேபி ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஈரோட்டில் வந்து நீங்கள் எந்த ஷாப்பில் இதை வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஷாப் நேம் அண்டு ஏரியா அதை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். தெரியாதவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிபிசி ஷாப்பில் வந்து நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோ வந்து நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு கொடுத்துட்றேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட ஃபுல் அவுட்லுக் வந்து உங்களுக்கு அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்போயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் கேன் ஸ்கர்ட்டு இல்லை உங்களுக்கு லாங் ஃப்ராக் அந்த மாதிரி எந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் அதே போல் உங்களுக்கு அதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஃபி பேஜ் இருக்குது. ஸோ வேணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுவும் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம கேன் ஸ்கர்ட் வந்து டுட்டோரியல் போட்டுமான்னு கேட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.